Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இப்படி கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு கிடக்க பயிர்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு தெற்கே மலைத்தொடர் மற்றும் வனப்பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பருவமழை குறைந்தது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இப்பகுதியில் பெரிய அளவில் பெய்யாமல் ஏமாற்றியது. இந்த ஆண்டு கோடை மழையும் ஏமாற்றியதால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக சரிந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட விவசாய கிணறுகள் உள்ளன. ஆனால் தற்போது 50க்கும் மேற்பட்ட விவசாய கிணறுகள் தண்ணீர் இன்றி முழுவதுமாக வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. சில கிணறுகளில் மிக குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே ஊற்றுகள் மூலம் கிடைத்து வருகிறது. உதாரணமாக 1 ஏக்கர் அளவிற்கு சின்ன வெங்காயம், கத்தரிக்காய் உள்ளிட்ட விவசாயம் செய்தால் அதில் 4இல் 2 பங்கு அளவிற்கு கூட தண்ணீர் பாய்ச்சுவதற்கு போதிய தண்ணீர் கிணற்றிலிருந்து கிடைப்பதில்லை. மீதி தண்ணீரை விவசாயிகள் டிராக்டர்களில் வாங்கும் அவலம் நீடிக்கிறது. ஒரு டிராக்டர் டேங்க் தண்ணீர் 1200 ரூபாய்க்கும், லாரிகளில் 1 லாரி தண்ணீரை 2000 ரூபாய்க்கும் விலை கொடுத்து வாங்கி விவசாயம் செய்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 வருஷமாக இதே வறட்சி நீடிச்சுட்டே இருக்குது. இது சார்ந்து அந்த முல்லை பெரியாறுலேருந்து குளத்தில் போகிற தண்ணி நீர் நிரப்பி விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல வாழ்வாதாரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அது ஒரு ஸ்டெப் எடுத்தப்பட்ட பாடு இல்லை. இது வரைக்கும் அதையும் கொஞ்சம் பாருங்கள். கிணறுகளின் நிலை இப்படி என்றால் கண்மாய்களிலும் போதிய தண்ணீர் இல்லை. கண்மாய்களின் வரத்து வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பருவமழை குறைந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கும் கீழ் சென்று விட்டதாக அதிர்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். விவசாயத்தை தவிர வேறு தொழில் தெரியாது என்பதால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி விவசாய பயிர்களை காப்பாற்றி வருவதாக விவசாயிகள் கண்கலங்க குமுறுகின்றனர். தண்ணியே பாய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 4 டேங்கர் 5 டேங்கர் ஊற்றினாலும் விவசாயத்தனம் செய்ய முடியலை. ரொம்ப வேதனையில் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 டேங்கர் தண்ணி ஊற்றினாலும் பாய மாட்டேங்குது. இங்கிட்டு கட்டினா அங்கிட்டு காஞ்சி போகுது, அடுக்கட்டினா காஞ்சி போகுது. ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும். சின்ன வெங்காயமோ பச்சை மிளகாயோ சாகுபடி செய்தால் 1 ஏக்கர் பரப்பளவிற்கு வழக்கமாக 30,000 ரூபாய்க்கு மேல் செலவாகும். தண்ணீரை விலை கொடுத்து வாங்குவதால் தற்போது 1 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவாகிறது. அதாவது 2 மடங்கு அளவிற்கு செலவு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்படி விளைவித்த பயிர்களுக்கு உரிய விலையும் கிடைக்காமல் தவிப்பதாக புலம்புகின்றனர் விவசாயிகள். வேலை இல்லாமல் அதை செஞ்சுட்டு இருக்கோம். வாய்க்கா தண்ணி வரும்னு பார்த்தா அது என்னைக்கு வருதோ தெரியல. 1600 ரூபா விற்றா கூட கட்டாது. நாங்கள் கொண்டு போகும்போது விலைவாசி இருக்க மாட்டேங்குது. ஒரு நிர்ணயம் விலை இல்லை. தண்ணீரின்றி கிடக்கும் இப்பகுதி கண்மாய்களின் வரத்து வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி மழைக்காலங்களில் தண்ணீரை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க வேண்டும். இந்த பகுதிகளில் உள்ள ஓடைகளில் தடுப்பணைகளை அமைக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் வாழ்வாதாரம் செழிக்கும். இல்லையென்றால் வறட்சிக்கு தங்கள் வாழ்க்கையே இரையாகிவிடும் என்று குமுறுகின்றனர் விவசாயிகள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.